விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளில் பிக் பாஸ் ஷோவுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஷோ நடக்கும் 3 மாத காலமும் மற்ற சேனல்களின் டிஆர்பி சுத்தமாக குறைந்துவிடும். அதே போல் சோஷியல் மீடியாவும் அனல் பறக்கும் சொல்லலாம். மேலும் ஆண்டவருக்காகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ரசிகர்களும் இருக்காங்க. ஆனால் கடந்த சீசன் தான் அப்படியே உல்டாவாக மாறியது. ஏன்னா கமல் கடந்த சீசனில் பாரபட்சமாக நடந்து கொண்டது அவருக்கே பின்னடைவாக மாறியது. அதிலும் பிரதீப் ஆண்டனியின் ரெட் கார்டு விவகாரம் இப்போதும் கூட ஒரு சர்ச்சை தான். ஆனால் எப்படியோ கடந்த சீசன் முடிந்த நிலையில் இப்போது 8வது சீசன் ஆரம்பிக்க இருக்குது. அதற்கான ஆடிஷன் வேலைகளை சேனல் தரப்பு சத்தம் இல்லாமல் செஞ்சுட்டு வருதாம். இதில் இப்போது யார் சர்ச்சைக்குரிய பிரபலங்களாக இருக்கிறாங்களோ அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருதாம். அந்த வகையில் யார் யார் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள போகிறாங்க என்பதை காண்போம். எப்போதுமே விஜய் டிவியின் பிரபலங்கள் நிகழ்ச்சியில் இருப்பாங்க. அதன்படி இந்த முறை மாகாப்பா ஆனந்த் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதாம். அடுத்ததாக சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கில் இருக்கும் டிடிஎஃப் வாசன், இர்ஃபான் ஆகியோரை நிகழ்ச்சியின் உள்ளே அழைத்து வர ஏற்பாடுகள் மும்முரமாக செய்யப்படுது. அதே போல் குக் வித் கோமாளில் துருதுருவென இருக்கும் ஷாலின் ஜோயா இடம்பெறும் வாய்ப்பு இருக்குதாம். கிட்டத்தட்ட ஓவியா போன்று இவருடைய பேச்சும் ரசிக்கப்பட்டு வருகிறது. அதனாலே சேனல் இவரை டிக் செய்யும் சொல்லி முடிவில் இருக்காங்களாம். இவர் டிடிஎஃப் வாசனின் காதலி என்பது ஒரு காரணம். கடந்த சீசனில் மணி ரவீனா போல் இந்த சீசனில் இவங்களாம். மேலும் நடனத்தின் மூலம் பிரபலமானவர்களும் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. இது தவிர ரோபோ சங்கரின் மகள் இந்திராஜாவிடம் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதாம். ஆனால் இது அதிகாரப்பூர்வமான செய்தி கிடையாதாம். இப்படி ஒரு பேச்சுவார்த்தை சேனல் தரப்பிலிருந்து நடந்து வருவதாக கூறப்படுது. விரைவில் இது குறித்த உறுதியான தகவல் வெளியாகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதை தாண்டி சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் நம்ம விஜய் டிவியில் ஷைனான நிறைய பேரை விட சினிமா துறையில் ஷைன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரீச் ஆக முடியாமல் நிறைய பேர் இதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 8 பண்ண போகிறாங்களாம். அதை தாண்டி இந்த வாட்டி கமல் சார் பண்ணுறதை விட சிம்பு பண்ண நிறையா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் கோரிக்கை வருதுனால கமல் சாராக இருக்கிறது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கமல் சாருக்கு விரோதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் நிகழ்ச்சி கமலை தாண்டி வேறு யாராலுமே சிறப்பாக பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலுமே எதுக்காக சிம்பு அணுகிறாங்க அப்படின்னா, கடைசி நேரத்தில் சிம்பு ரொம்ப போல்டாக பேசினாலுமே அவரோட ஸ்டைல் சாமிங்கை பார்த்து நிறைய பேர் அந்த சீரியலில் அதாவது பிக் பாஸை பார்ப்பாங்க அப்படின்ற ஆர்வத்தை தூண்டுறதுக்காக சேனல் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் உலா வந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி பிக் பாஸில் யாரெல்லாம் பங்கேற்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே கேள்விக்குறியாக இருக்கும். அதில் மிக முக்கியமாக சொல்ல போனால் டார்லிங் படத்தில் வந்த ஹீரோயின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தெகிடி படத்தில் வந்த அசோக் செல்வன் கூட இருந்த ஒரு ஹீரோயின், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் உள்ளே இறக்க போகிறாங்களாம். இந்த ஒரு விஷயம் சமூகத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இதை தாண்டி சினிமா பிரபலங்கள் தாண்டி விஜய் தொலைக்காட்சியில் நிறைய இப்போ ஃபேமஸாக இருக்க பாண்டியன் ஸ்டோர்ஸில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்க ஹீரோயின்ஸ்லேருந்து நிறைய பேர் நாடகங்கள்லேருந்து வர புதுமுகங்களையும் பிக் பாஸில் இறக்க போகிறாங்க அப்படின்ற டாக் போயிட்டுருக்கு. இது பற்றி என்ன விஷயம் தான் இப்போ சமூகத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. வேறு யார் பிக் பாஸில் கண்டஸ்டண்ட்டாக நல்லாயிருக்கும், எப்படி கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை உடனே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.